மக்களே, இன்னைக்கு வந்து எங்களோட அனிவர்சரி விலாக் தான் பார்க்க போகிறோம். அனிவர்சரி செலிப்ரேஷன் வந்து நாங்கள் முதல் நாள் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேங் வந்து நாளைக்கு கம்மியாயிடுங்கிறதுனால இன்றைக்கே வந்து டின்னர் பிளான் பண்ணி வெளியே கிளம்பிட்டோம். எங்கள் கேங் அப்படியே காட்டுறேன். ஹாய் சொல்லு. எங்கே போகிறோம் கேஷவ்? எங்கே போகிறோம் கேஷவ்? எங்கே சொல்கிறோன்னா அங்கே போகிறோம். ஓகே, எங்கே போகணும் கேஷவ்? என்ன சாப்பிட்ணும் கேஷவுக்கு? டின்னர் சாப்பிட்ணுமா? ஓகே, கடை சூஸ் பண்ணுறது வந்துட்டு உள்ளூர் கிங் ப்ரோ தான், அதனால் அவன் தான் சூஸ் பண்ண போகிறான். எங்கே போகிறோம் ப்ரோ? ஹாய் மக்களே, சாரி கையை குறுக்க வச்சுட்டேன், கோச்சுக்காதீங்க. கடை வந்து நான் சூஸ் பண்ண போகிறதில்ல, என் பையன் தான் சூஸ் பண்ண போகிறான். எந்த கடைக்கு போகணும் கேஷா? ஓகே, பாம்பே கைரோஸ் போகலாமா? போகலாமா? கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்க்குறீங்களா? அவரு எப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கறது? இவர் தான் எங்க சின்னவர்னா நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சின்ன அக்காவோட வீட்டுக்காரர். அவர் ஆய் சொல்லுங்க. பின்னால இருக்கிறது பெரிய அக்கா வீட்டுக்காரரு. பெரியவர். இவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. நாங்களாம் இவரை செல்லமா மலிவு விலை நெல்சன் கூப்பிடுவோம். சைடு ஆங்கிள் காட்டுங்கம்மா. சைடு ஆங்கிள் காட்டுங்க. பாருங்க, இந்த ஆங்கிள் பார்த்தா நெல்சன் மாதிரியே இருப்பாரு. அதனாலதான் நாங்க மலிவு விலை நெல்சன் சொல்லுவோம். அந்த காரும் நம்ம கூட வந்த கார் தான். என்னடா இவ்வளோ கூட்டமா இருக்கு பாரு. இன்னைக்கு இன்னொரு வேன் வந்திருக்கு. வேனு பைக்கு தான் இத்தனை இருக்கு. நம்ம கடைக்கு கார்ல கஸ்டமர் வராங்கடா. லைட் எப்படி என்னதான் நம்ம வந்துட்டு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் கண்ட ஹோட்டல்ஸ் கண்ட நைட் அவுட்ஸ் போயிருந்தாலும் சொந்த ஊரில் இந்த மாதிரி நைட் அவுட் வருது வந்துட்டு ஒரு தனி ஹாப்பினஸ். அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே நம்ம தளபதி தான். தளபதி தாங்க நம்ம ஊர் ஹோட்டலோட லுக்கு. பார்த்துக்கோங்க, சூப்பராக தளபதி படம் பார்த்துக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குல்ல. இந்த ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் வந்துட்டு ஒவ்வொரு டேபிள், அதாவது ஃபேமிலியாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு டேபிள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஹண்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு டேபிள் இந்த மாதிரி. அரதி அண்ட் கேஷவ், எதனால் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணீங்க? இந்த ஹோட்டலுக்கா? இந்த ஹோட்டலில் அப்போலோ ஃபிஷ்னு ஒரு டிஷ் இருக்குது. அப்போலோ ஃபிஷ்? ஆமாம், அந்த அப்போலோ ஃபிஷ்னு அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பாரு, அப்புறம் நீயே ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோ நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால அப்போலோ ஃபிஷ்ஷு. அதுதான் துறையூர். துறையூரில் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஓ ஓகே, இதுதான் அப்போலோ ஃபிஷ். டிஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் சாப்பாட்டில் இறங்கிட்டோம். அதனால் டிஷ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல. கேஷவ் சாப்பிட்டாச்சா? போகலாமா? வீட்டுக்கு கிளம்பலாமா? பாய் சொல்லு. பாய், டின்னர் ஓவர். கார் வந்துக்கிட்டு இருக்கு, வீட்டுக்கு கிளம்பலாம். ஹலோ மக்களே, குட் மார்னிங் எல்லாருக்கும். எங்களோட அனிவர்சரி டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் பாப்பா குளிக்கவே இல்லை, தூங்கிட்டு இருந்த பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வரலாறு சிறப்பு மிக்க கோயிலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் கோயில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த கோவில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு போய். அதனால் இன்றைக்கி வந்து அனிவர்சரி ஸ்பெஷலாக அங்கே போகலான்னு இருக்கோம். மஞ்சள் கலர் சாரியில் வந்து ரெடி ஆயாச்சு மங்களகரமாக. எனக்கு மேட்ச் எங்கள் ஆத்துக்கார் ஷர்ட் போட்டிருக்காரு. எங்கள் பாப்பா வெளியே தான் ரெடி பண்ணணும். எங்கள் குட்டி பாப்பா காரையே ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆகி கிளம்பிட்டாங்க. புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோயில் நுழைவு வாயில் திருவள்ளரை. இங்கே தான் போகிறோம் நம்ம. கண்டிப்பாக ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம வந்து ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் வந்து வேலையாயிட்டிருக்கு, அதனால் நம்ம லெஃப்டில் தான் தேர். இப்போ வந்து நம்ம கோவில்லேருந்து லெஃப்ட் சைடாக போகிறோம். என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள்
அந்த காலத்து மதில் சுவர் எப்படி இருக்கு. செம்ம ஹைட்டாக இருக்குது. நம்ம ஹைட் எங்கே இருக்குது, சுவரோட ஹைட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த எண்டு வரைக்கும் இருக்குது, சுற்றி இருக்கும் இந்த கோயிலை சுற்றி. இது பார்க்கிங். மஞ்சள் ரோஸ், மஞ்சள் கலர் சாரி, மஞ்சள் கலர் ரோஸ். ஓகே ரக்ஷா, சூப்பராக இருக்கா? பாப்பாக்கு வேணுமா மஞ்சள் கலர் ரோஸ்? இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து வடக்கு வாசல். அதோட கட்டடம் வந்துட்டு இந்த ஓவராலாக இந்த கோயில் வந்து கிபி 1200 வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு. ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒர்க் நடந்துகிட்டே இருந்ததே வழியே ஃபுல்லாக அந்த வடக்கு வாசல் கோபுரம் இருக்குது இல்லையா, மெயின் கோபுரம், அது வந்து முழுசாக கட்டி முடிக்கப்படவே இல்லை. ஸோ அப்போலேருந்தே வந்துட்டு அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்களும் சரி மன்னர்களும் சரி அதை கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமலே இருந்திருக்கு. அதனால் 2024 தான் வந்துட்டு திரும்ப அதை ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோபுரத்தை. அதனால தான் நம்ம அந்த வாசல் வழியாக வராமல் அதிலேருந்து லெஃப்ட் எடுத்து இந்த வாசல் வழியாக வந்தோம். அதை தான் இந்த ஃப்ளெக்ஸ்லையும் போட்டிருக்காங்க. கிபி 1200 2024 வரைக்கும் அது வந்து ஒரு முழுமையடையாமல் கோபுரமாகவே இருந்துச்சு. 24க்கு அப்புறம் இப்போ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதோட 3D வியூ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் காட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 800 இயர்ஸாக வந்துட்டு இந்த 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 வாசல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே இருக்குது முழுமையடையாமல். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம்னா இதுதான் வந்துட்டு கோயிலுக்குள்ளார போகிறதுக்கான வழி. ஸோ நம்ம வேறு வாசல் வழியாக வந்திருந்தாலும் திரும்ப வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ்க்கு தான் வந்து டைரக்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த வடக்கு வாசல் ஏறுறதுக்கு வந்து 18 படிகள் இருக்குமா. அந்த 18 படிகள் வந்து கீதையோட அத்தியாயங்களை வந்துட்டு குறிக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, கோயிலுக்குள்ளார போகிறதுக்கான இந்த வழியில் வந்து 4 படிக்கட்டு இருக்குது. இது வந்து 4 வேதங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கல் தான் இந்த கோவில் வந்துட்டு. இப்போ இருக்க மாதிரி சிமெண்ட்டு தரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல் கோவில் தான் இது. இன்னொரு சிறப்பம்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊருக்கு ஏன் திருவெல்லரை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, வெள்ளை கலர் பாறைகளால் வந்து ஒரு குன்று இருந்திருக்கு. அதனால் வந்துட்டு அந்த குன்றை வந்து குடஞ்சி இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் வெள்ளரை அப்படின்னு ஃபஸ்ட்டு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மரியாதை நிமித்தமாக திருவெல்லரை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ உள்ள கோயில் நீங்கள் சுற்றி பார்க்கும்போதே வந்து தெரியும், அங்கங்கே வந்துட்டு பாறை வந்து ஒரு சில இடத்துல அப்படியே இருக்கும். அந்த பாறையை வந்துட்டு டோட்டலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கோவிலாக மாற்றிருக்காங்க. எதையுமே வந்துட்டு உடச்சி எடுக்கலை, தரையிலேருந்து பூசலை அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பாறையை செதுக்கி கோவில் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்துட்டு பீடம். இங்கேருந்து தான் உள்ள மூலவரை பார்க்கறதுக்காக நம்ம வந்து உள்ளே போகணும். திருவள்ளரை ஸ்தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளோட 108 திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா, அதில் 4வது திவ்ய தேசமாக இதை வந்து சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்ட்ரி. இதில் சிபி சக்கரவர்த்தி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு இந்த கோவிலை. வந்ததுக்கப்புறம் ஃபுல் வியூ மூலவர் சன்னதிக்கு போகிற இடம். நம்ம உள்ளே என்ட்ரானோம் இல்லையா, கோவில் என்ட்ரானோம் இல்லையா, அதோட லாஸ்ட் எண்டுலேருந்து இந்த வியூ வந்து நம்ம எடுத்திருக்கோம். நடுவில் இருக்கிறது வந்துட்டு தெப்பக்குளம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கோபுரமும் தெரியுது, மூலவரோட கோபுரமும் தெரியுது. லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்துட்டு தாயார் சன்னதி. நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, அந்த இடம் வந்து தாயார் சன்னதி. அதுக்கப்புறம் அந்த சுற்றி வர வழி இருக்கு இல்லையா, அதில் வந்து மற்ற எல்லாருமே இருக்காங்க. அதாவது சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், ஆஞ்சநேயர், அந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டு சுற்றி வர வழியில் ஆஸ் யூஷுவல் பெருமாள் கோவில் இருக்க மாதிரி இருக்காங்க. பட் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குது. இதுதான் வந்துட்டு மூலவருக்குள்ளார போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இங்கெல்லாம் வந்து ஏதோ செதுக்கியிருக்காங்க. இது வந்து 5 படிக்கட்டு இருக்குது நம்ம மூலவரை பார்க்க போகிறதுக்கு. இந்த 5 படிக்கட்டு வந்து பஞ்சபூதங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா தான் யூஸ்வலாக பெருமாள் கோவில் எல்லாத்துலேயும் இருக்கும் இல்லையா அந்த கம்பம், அது வந்து அந்த மூலவர் என்ட்ரன்ஸ்குள்ளே தான் வந்து இருக்குது. இந்த சிற்பம்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். தூண் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது தூண். ஸோ மூலவரில் இருக்க தூண் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம உள்ள மூலவருக்கு என்ட்ரான உடனே வந்துட்டு படிக்கட்டு இருக்காது, அதாவது சாமி பார்க்க போகிறதுக்கான படிக்கட்டு இருக்காது. இப்படி சுற்றி வந்துட்டு பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயனம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாதம், ஒரு 6 months ஒன்ஸ் இது ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்து வந்துட்டு உத்தராயணம்னு இருக்கும், அது வந்து அடுத்த 6 months வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ தட்சிணாயனம் வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா
ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயனம் ஓப்பன் ஆகிருக்கும். உத்தராயணம் வந்துட்டு தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு தை மாதம் முடிஞ்சு மாசி நடக்கிறதுனால நாங்கள் வந்து உத்தராயணம் வழியாக தான் உள்ளே போனோம். உள்ளே போய் சாமி பார்த்து சிறப்பாக கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து சுற்றி வந்தோம் மூலவரை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு இருக்குது. அதாவது வெளியே மதில் சுவருக்கு வெளியே ஒரு ரவுண்டு, மதில் சுவருக்கு உள்ளே ஒரு ரவுண்டு, கோவில் என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் மூலவருக்குன்னு இருக்க தனி பில்டிங்குள்ளே ஒரு ரவுண்டு. அதாவது ஒவ்வொரு ரவுண்டுக்குள்ளே ரவுண்டு அந்த மாதிரி இருக்குது டோட்டலாக இந்த கோவில் வந்து. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் செதுக்கின தமிழ் லெட்டர்ஸ். அது என்ன நமக்கு புரியல. 2 பக்கமுமே இருக்குது. மூலவர்லேருந்து வெளியே வர இடத்துல வந்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் வந்து ஏதோ அந்த காலத்து லெட்டர்ஸில் செதுக்கியிருக்காங்க. மூலவர் சன்னதியிலேருந்து வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ரைட் சைடு தாயார் சன்னதிக்கு போகிற வழி. இது வந்து ஃபுல் வியூ நம்ம ஆல்ரெடி காட்டியிருந்தோம் இல்லையா, அதே தான். இந்த நடுவில் வந்து தெப்பக்குளம் சூப்பராக இருக்குல்ல, க்ரீனிஷாக வாட்ரு. இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தாயார் சன்னதியிலேருந்து உள்ளே வர மாதிரி அங்கே கேட் இருக்குது. அந்த கேட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எங்கள் பாப்பா அப்படியே நின்றுட்டா, கேட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டா. அப்படியே கூப்பிட வரல. பிரதீக்ஷா. அதுக்கப்புறம் தாயாரை சேவிச்சுட்டு அதுலேருந்து லெஃப்டில் வந்தோம்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி. இதை அப்படியே சுற்றி வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கிழக்கு வாசல்லையே நம்ம உள்ளே வந்தோம் இல்லையா, உள்ளே வந்த உடனே மேலே ஏறி ரைட் சைட் போனால் நம்மளோட கோயிலுக்குள்ளார போகிற வழி. லெஃப்ட் சைடு வந்து அப்படியே பிரகாரத்தை சுற்றுற மாதிரி, மொத்த என்டையர் கோயிலையும் சுற்றுற மாதிரி வழி. அந்த தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை சுற்றி மதில் சுவர் இருக்கும். அதாவது மதில் சுவருக்கு உள்ளார ஃபஸ்ட்டு ரவுண்டில் இப்போ நம்ம இருக்கோம். இது வந்து நீங்கள் தனியான பிக்னிக் ஸ்பாட்டும் கிடையாது, கோவில் இது. இந்த ஆலமரம் பாருங்கள், சின்ன வயசில் நம்ம ஊஞ்சல் கட்டிலாம் விளாண்டுருப்போம். நாங்களாம் விளாண்டு உளுந்து எழுந்திரிச்சிருக்கோம். பெரிய ஆலமரம் இருக்குது. ஒரே பாறையா? ஒரே பாறையா? குடைவரை. ஓ, இதுதான் குடைவரை கோயிலா? ஓ, இது ஃபுல்லாக ஒரே பாறை. ஓகே. இதுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது. ஆனால் அது வந்து தண்ணி இல்லை, சரியாக பராமரிப்பு இல்லாமல் செடியெல்லாம் முளைச்சிருக்கு. எங்கே உண்மையாலுமே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். சான்ஸே இல்லைல்ல, இவ்வளோ பீஸ்ஃபுல்லான இடத்த பார்க்கவே முடியாது. மனசு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. குருவி சத்தம், ஃபுல்லாக மரம், இங்கே ஒரு அழகான மயில். சூப்பரான பிளேஸு. எத்தனை தடவை நான் இந்த கோயிலுக்கு வந்தாலும் சேம் இதே மாதிரி ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு. தவறாமல் இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சன்னதியிலையும் வந்துட்டு தமிழில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. கோயிலில் வந்து சாமியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சிலைங்களுக்கும் வந்துட்டு தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஐயருங்க வந்து தமிழில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. அதை சாமி கும்பிட்ட ஒரு ஃபுல் மனநிறைவு வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ தவறாமல் எல்லோரும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கனாலும் திரும்பவும் வந்து பாருங்கள். ஏன்னா எத்தனை தடவை வந்தாலும் எனக்கு சலிக்கவே இல்லை. நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்ல மாட்டேன். பிரதீக்ஷாக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? இந்த கோயில் பிடிச்சிருக்கா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருடா, சுற்றி பாரு. என்னமோ இந்த கோயிலுக்கு வந்தால் எனக்கு இந்த பழைய வரலாறுக்கே போன மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பொன்னியின் செல்வன் வந்து நான் பல டைம் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த கோவிலுக்கு வந்தது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பழைய காலத்தில் அந்த ஹிஸ்ட்ரிக்கே போன மாதிரி இருக்குது. ஆமாம், வந்த பக்கத்து எல்லாம் ஆளுக்கு ஒரு ரவுண்டு பெருக்கிட்டு போவேன். எவ்வளோ உப்பையாக இருக்குது. பிரதீக்ஷா,
உடனே தான் கூட்ட சொல்கிறாங்க அப்பா. இங்கே பாரு இவ்வளோ குப்பையாக இருக்கான். ஆனால் அதெல்லாம் சேர்ந்து தானே அழகாக இருக்குது. மரம் செடி கொடி இருந்தால் குப்பைலாம் விழ தான் செய்யும். ஆனால் அழகாக இருக்குல்ல இந்த இடம். எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாரு. ஒன் டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம். ஒரு நல்ல ப்ளசண்ட்டான பிக்னிக் ஸ்பாட், குழந்தைங்களோட வரத்துக்கு, பெரியவங்களோட வரத்துக்கெல்லாம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இங்கே போடுற அடுத்த குளம். இந்த கோயிலில் மொத்தம் எத்தனை தெப்ப குளம் தான் இருக்குன்னே தெரியலடா. சூப்பராக இருக்குல்ல இதுவும். என்ன மாதிரி ஸ்பாட்டு பார்த்தீங்களா? அங்கே போடுற கொக்கு இருக்கு. அப்படியா? யார் சொல்லி கொடுத்தா? உங்கள் மேம் சொன்னாங்களா? கொக்கு தண்ணியில் தான் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோதான், திரும்ப என்ட்ரன்ஸ்க்கே வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த கோயிலுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நல்லா நிதானமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. ஒரு வழியாக கோயிலை விட்டு வெளியே வந்து ஒரு மரத்தடி நிழலில் நிப்பாட்டி டிஃபன் சாப்பிட்டாச்சு. அம்மா கொடுத்த டிஃபன். சவுத் இண்டியன் மாம் செய்ய கூடையும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு மீன் பார்த்தேன். அது வந்து உண்மைதான். காலையிலே வந்து இட்லிலாம் ஊற்றி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சிறப்பாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ட்ரிப்பை வந்து முடிக்க போகிறோம். பிரதீக்ஷா என்ன சாப்பிட்ட? நிப்பாட்டி இளநீ வாங்கிட்டு இருக்காங்க. இளநீ வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். போலாமா பிரதீக்ஷா? பாய். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.